உங்க வீட்டு பொண்ணு தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நீங்க நிம்மதியா இருக்கக்கூடாதுன்ட்டு. உண்மைவா? உண்மாவா? உண்மைதான் அதிகமா பண்றா. இப்ப அங்க வந்து உட்காரணுமா அவங்க வீட்டுல. ஒரு வீடு காலி பண்ணி அந்த வீட்டுல வந்து உட்காரணும்னு பாக்குறான். சரி, புரியுதா? உங்க வீட்டு உள்ளதான் வரலையே தவிர மற்றபடி எல்லா விஷயமும் இங்க இருந்து போகுது. ஆமா சொல்றாங்க. ஆனா அது உனக்கு யார் சொல்றா அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனா சொல்றாங்க. என்ன நடக்குதுன்றது எல்லாத்தையுமே சொல்றாங்க. புரியுதா? இப்ப அவகிட்ட பேசாதனால உனக்கு கொஞ்சம் நிம்மதி இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள கொடாச்சல் ஜாஸ்தியா வருது. ஒண்ணு போனா அப்படி வந்து நேருது. சொல்லு. காலேஜ்ல ரொம்ப நல்லாதான் பேசுறாங்க. ஆனா பின்னாடி பேசி அவளை அசிங்கப்படுத்துறாங்க. இவளே இப்ப நின்னுடணும், எனக்கு இந்த இதுவே வேணாம் அப்படின்ற மனத்துல அந்த மனத்துல அந்த எண்ணத்தை உருவாக்கிட்டாங்க. யார்கிட்டயுமே பேசாம 3 மாசமா நந்தன் தான் இருக்குது இந்த பிரச்சனை. இப்பன்னு கிடையாது. இவ எது பண்ணாலுமே தப்புன்றாங்க. புரியுதா? பொறாமையா என்ன ஒண்ணுமே புரியல. பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காங்க. ஒருத்தரை தான் சொல்லிட்டே இருக்காங்க. இவ கொஞ்சம் அனுசரிச்சுன்னு போனோமா. அதுதான். ஆனா இவ போக மாட்டாளாம். மிஸ்ல இருந்து பசங்கள்ல இருந்து எல்லாம் விசாரிச்சுட்டாங்க. ஆனா இவ பொல்லாதவன் தான் சொல்றாங்க. புரியுதா? ஒரு குழந்தைய போய் குறை சொல்றதுல என்ன போயிட போகுது? எல்லாமே நம்ம குழந்தை தான் நினைக்கணும். அந்த எண்ணம் அவங்களுக்கு இல்ல. ஸ்ட்ரைட்டா சொன்னா அது இவ எதனா ஒண்ணு பட்டுன்னு கேட்டுருவா. மனசுல வச்சுக்க மாட்டா. எதுவா இருந்தாலும் தப்புனா கேட்டுருவா. அது அவங்களுக்கு பிடிக்கல. எப்படியோ ஒரு 3 மாசம் 4 மாசம் நம்ம முடிச்சுட்டு வரணும். அந்த சர்டிபிகேட் இருந்தாதான் அவளால எதுவுமே பண்ண முடியும். அது கொடுக்க கூடாது, அவளை வெளியே அனுப்பணும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. எதுக்கு? சில பேர் அது நீங்களா போய் கேட்டாலும் உங்க பொண்ணு மேல உங்க மேலேயே தான் சொல்லுவாங்க. வர உங்களுக்கு என்னங்க தெரியும்? நாங்க தான் இன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரை வச்சிருக்கோம், எங்களுக்கு தான் தெரியும், உனக்கு என்ன தெரியும் உங்களையே கேட்டு அனுப்புவாங்க. அசிங்கம் பத்தி அனுப்புவாங்க. அப்போ உன் பொண்ணு நீ என்ன வளர்த்துருக்க அப்படின்ற மாதிரி கேட்காம கேட்பாங்க. புரியுதா? அது யாருக்கு அசிங்கம்? உனக்கு தானே. நான் போக மாட்டேன். இவளே பேசி தீர்த்துக்கிறேன் அப்படின்னு தான் முடிவு எடுத்துருக்கா. இப்போ சைலண்டா எங்க அம்மாவும் எங்க அப்பா யாரும் வரக்கூடாது, அசிங்கப்படக்கூடாதுன்னு மனசுல நினைச்சுட்டு 6 மாசம் சைலண்டா போயிடு அப்படின்னு நான் தரேன், பணம் தரேன், கொஞ்சம் முடிகிற வரைக்கும் வந்து போ. அதான் வந்து போ. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா எல்லாருமே வந்து வழியே வந்து பேச வருவாங்க. நீ என்னன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அவங்க அத்தை தான் இவங்க வீட்டுல பண்றாங்க. இவ அசிங்கப்படணும், ரொம்ப வீட்டை விட்டே ஓடிடணும், இவ எந்த இதுலயும் முன்னுக்கு வரக்கூடாது, இவ வந்து அவங்களுக்கு பிடிக்காதான், வந்தாலும் மதிப்பு தரமாட்டாளாம். புரியுதா? அதனாலதான் அவ பண்றா. அந்த பையனுக்கும் கல்யாணம் ஆகக்கூடாது, தள்ளி போயிட்டே இருக்கணும். அப்படிதானே இருக்குது இப்ப இருக்கிற சூழ்நிலை. நீ எது பார்த்தாலும் செட் ஆகாது. நீ பார்த்தா அவனுக்கு பிடிக்காது. அந்த மாதிரிதான் இப்ப வீட்டுல நடந்துட்டு. அவரும் அந்த இடத்த விட்டு வரமாட்டாரு. வராத அளவுக்கு ஆணை அடிச்சுட்டாங்க. புரியுதா? அதுலயே இருந்துதான் நீ உருண்டு பிறந்து எழுந்து வரணும். நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க காலேஜ்ல. இருக்கே பிடிக்கல. வந்தானே ஒரே அழுகுறான். ஒரு டைம்ல அப்படிதான் நடக்குது. அவன் பாதிதான் உங்ககிட்ட சொல்றாளே தவிர பாதி சொல்ல மாட்டேன்றான். கேளுங்க. அப்படிதானம்மா? நீங்களும் வருத்தப்படக்கூடாதுன்றது. அப்படிதானம்மா? நீங்க வருத்தப்படுவீங்க, அப்புறம் நீங்க ஆவேசமா எதனா போய் கேட்டுருவீங்க. அவளோட படிப்பு தான் பாதியில ஆயிடும் 6 மாசத்துல. அப்புறம் ஃபுல்லா குழந்தைய தள்ளி வச்சிருவாங்க. எதையும் சொல்ல மாட்டாங்க, ஏதோ ஒரு இது பண்ண மாட்டாங்க. வேண்டாதவங்க இப்ப பண்றாங்க இல்லையா, எல்கேஜில இருந்து யூகேஜில இருந்து இது நடக்கிறது தான். அத மாதிரி பண்ணிடுவாங்க அவளை. புரியுதுங்களா? இப்ப அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா அவ கண்டு காணாம போறா. திமுறா இருக்கிறாளாம், அழகா இருக்கிற திமுறான்.